வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காய்கறிகளை பல நாட்களுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுன்னு. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காயை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே கூட ஸ்டோர் பண்ணலாம். இது மாதிரி நிமித்தி வைக்கணும், அப்பதான் அழுகாம இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண போறோம்னா இத ஃப்ரீசர்ல துருவிண்டதுக்கு அப்புறம் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி பத்தையாட்டம் கூட போட்டுண்டு இதை வச்சுட்டீங்கன்னா 2 மாசத்துக்கு நல்லாவே இருக்கும். தேவைப்படும் போது மிக்சி ஜார்ல ஒரு ஓட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டெம் பார்ட்டாவும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைன்னா இது மாதிரி ஆஞ்சின்றலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இத ஒரு டப்பால ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுண்டு அதுல இந்த கருவேப்பிலையை சேர்த்துருவோம். மேலையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்றதுனால கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கருவேப்பிலை வாடவும் வாடாது, அழுகவும் அழுகாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த கயிறை கட் பண்ணிடுவோம். வேர் பகுதியும் நீக்கிடலாம். தேவையில்லாத புல்லோ இல்லைன்னா அழுகிந்தோ வாடிந்தோ எதுனா கொத்தமல்லி பார்த்து இருந்ததுன்னா அதையும் நீக்கிட்டு ரெடி பண்ணிடுவோம். இது மாதிரி நீளமான பாக்ஸ்ல இருந்ததுன்னா கீழே அந்த ஒயிட் பார்ட்டாட்டம் இருந்ததுன்னா அதுக்கு எந்த டிஷ்யூ பேப்பரும் போட வேணாம், மேல மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடினா போதும். இல்லைன்னா நார்மல் பாக்ஸ் இருந்ததுன்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுண்டு கொத்தமல்லியை வச்சுண்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு மூடி வச்சா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ்க்கு மேல வாடவும் வாடாது, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது பச்சை மிளகாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி காம்பு பகுதியை நீக்கிடணும். இது மாதிரி செய்யறதுனால கிட்டத்தட்ட 1 மாசம் தாண்டினா கூட நம்மளுடைய பச்சை மிளகாய் அழுகாது, அதே மாதிரி பழுக்கவும் பழுக்காது. இது மாதிரி ஒரு டப்பால கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு பச்சை மிளகாய் வச்சுட்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுவும் ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது எலுமிச்சம்பழம். இதுக்கு மேல தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்பதான் நம்மளுடைய இது 3 to 4 வீக்ஸுக்கு வாடாம இருக்கும். இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதையே ஜூஸ் பண்ணிட்டு ஐஸ் கியூப்ஸ் ட்ரே இருக்கும் இல்லையா, அதுல விட்டுட்டு 8 மணி நேரம் கழிச்சு லெமன் கியூப்ஸா வந்துடும். அதை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 6 மாசம் கூட தாங்கும். இப்போ இதை 1 மாசத்துக்குள்ளதான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கு இது மாதிரி பாக்ஸ்ல கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி 1 இனி எனி ஃபார்ம் எடுத்துக்கோங்க, தயிர் பச்சடியாவோ ஜூஸாவோ எதனா எடுத்துக்கோங்க. இதை ஒரு டப்பால கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு நெல்லிக்காயை சேர்த்துட்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இது மாதிரி பண்றதுனால. இப்போ இதுவும் ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இஞ்சியை பொறுத்த வரைக்கும் சில்லது மட்டும் நான் தோல் சீவிக்கிறேன். தோல் சீவிந்து ரெடியா இருக்கு. இது மாதிரி டப்பால கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துப்போம். இஞ்சி எல்லாம் சேர்த்துலாம். மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துப்போம். அது மேல தோல் சீவினதையும் வச்சுக்கிறேன். நீங்க தேவைப்பட்டா வேற ஒரு தனி பாக்ஸ்ல கூட வச்சுக்கலாம். எனக்கு இடம் இருக்கிறதுனால இதுலயே சேர்த்துக்கிறேன். மேல இன்னொரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு இதை மூடி வச்சிடலாம். இது 1 மாசத்துக்கு மேல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுத்தது முருங்காவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுவோம். அப்பதான் இது வாடாம இருக்கும். நம்மளுடைய முருங்காய் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதை ஒரு டப்பால கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு இதை மாதிரி போட்டுண்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு மூடி வச்சிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புதினாவை இலைகள் மட்டும் ஆஞ்சிடுவோம். இது அப்படியே முழுசா வைக்கணும்னா நீங்க ஒரு பெரிய டப்பால டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு கூட வைக்கலாம். அது கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு இருக்கும். இது மாதிரி ஆஞ்சிண்டு வச்சுட்டா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்னைக்குமே காய்கறிகளை நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா வாடி போயிடும். ஆனா டப்பால போட்டு வச்சீங்கன்னா தண்ணி விட்டுடும். அதனால்தான் இது மாதிரி டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும் இல்லையா காய்கறி வாங்கினா இது மாதிரி ப்ரௌன் பேப்பரோ யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட காட்டன் கிளாத் இருந்தா கூட அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ண கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த டப்பால நான் டிஷ்யூ பேப்பர் சேர்த்துக்கிறேன். புதினாவையும் சேர்த்துன்றேன். மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது கீரை. நான் இன்னைக்கு காமிக்கிறது இது பொன்னாங்கண்ணி கீரை. உங்ககிட்ட முளைக்கீரை இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது பொன்னாங்கண்ணி கீரைனால நான் ஆஞ்சி ரெடி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்டே
சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால இது மாதிரி ஆஞ்சிண்டு இதை டப்பால போட்டு வச்சுன்றலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. நார்மல் டப்பாவா இருந்ததுன்னா கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்டு மேல கீரையை போட்டு அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வைக்கணும். இது மாதிரி ஆன்லைன்ல ஈஸியா கிடைச்சிரும் உங்களுக்கு. மீஷோ, அமேசான்ல எல்லாத்துலயுமே கிடைக்கும். இது மாதிரி பாக்ஸ் இருந்ததுன்னா கீழே அந்த ஒயிட் பார்ட் இருக்கனால கீழே நம்ம டிஷ்யூ பேப்பர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த டப்பால போட்டுனாச்சு மேல டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த இலை பகுதியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவும் சமைச்சு சாப்பிட முடியும். தாளிச்சு கொட்டிட்டு வெங்காயத்தை வதக்கிண்டு இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுண்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சா டாப் கிளாஸா இருக்கும். அடுத்தது முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிட்டு இதை ஒரு டப்பால போட்டு வச்சுடலாம். இதுவும் ரெடியா இருக்கு. கிட்டத்தட்ட இது 2 வீக்ஸ்க்கு மேல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இது மாதிரி செய்யறதுனால. அடுத்தது வெள்ளரிக்காய், இதை நார்மலாவே ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுடலாம். அடுத்தது கேரட் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிடுவோம். இதையும் அதே மாதிரி நீளமான பாக்ஸ்ல போட்டு வச்சுருவோம். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அடுத்தது காலிஃப்ளவர், இத அடிபாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனி பூவா இது மாதிரி கையிலேயே பிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி செய்யறதுனால இது 2 வாரம் ஆனா கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை இது மாதிரி டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்தது பூஷணிக்காவும் சரி பரங்கிக்காவும் சரி ஃப்ரிட்ஜ்ல அப்படியே டைரக்டா வைக்க முடியும். வச்சா வாடின மாதிரி ஆயிடும். கவர் எதனால போட்டு வச்சா அழுகின மாதிரி ஆயிடும். அதனால இந்த விதை பகுதியை நீக்கிட்டு தோல் பகுதியை நீக்கிட்டு இத ஒரு டப்பால போட்டு வச்சுடலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பரங்கிக்காய். அதையும் விதை பகுதியும் நீக்கிட்டு தோல் பகுதியும் நீக்கிட்டு பீசஸா போட்டுண்டு பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். அடுத்தது கருணைக்கிழங்கு. இதை பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே கூட வைக்கலாம். பட் சமையலுக்கு சட்டுன்னு செய்யறதுக்கோசரம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். தோல் சீவிண்டு பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது மாங்காய். இத ஒரு டப்பால கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு மாங்காயை போட்டு மூடி வச்சிடலாம். இது 2 to 3 வீக்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும். அப்படியே பாவக்காய் பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிடுவோம். அப்பதான் 2 வாரம் ஆனாலும் இது பழுக்கவும் பழுக்காது, அதே சமயம் அழுகவும் அழுகாது. அதுக்குதான் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இதை ஒரு டப்பால டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு இதையும் சேர்த்துண்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பீட்ரூட். மேல் பகுதியை கட் பண்ணிடுவோம். அப்பதான் நம்மளோட பீட்ரூட் வாடாது. இதை ஒரு டப்பால ஒரு பேப்பர் சேர்த்துண்டு பீட்ரூட்டையும் சேர்த்துண்டு மேல இன்னொரு பேப்பர் போட்டுண்டு சவுச்சவையும் வச்சுக்கிறேன். இந்த டப்பால இடம் இருக்கிறதுனால நான் 2த்தையும் ஒன்னா வச்சுக்கிறேன். அதே சமயம் 2ம் டச் ஆகாதபடி நடுவுல ஒரு பேப்பர் போட்டுடுறேன். மேல ஒரு பேப்பர் போட்டுண்டு இது மூடி வச்சிடலாம். அடுத்தது கத்திரிக்காய். இதையும் ஒரு டப்பால பேப்பர் போட்டுண்டு கத்திரிக்காவை போட்டுண்டு மேல ஒரு பிரவுன் பேப்பர் சேர்த்துண்டு கேப்சிகம் போட்டுடலாம். மேலையும் ஒரு பேப்பர் போட்டுண்டு இது மூடி வச்சிடலாம். அடுத்தது தக்காளி. இதையும் ஒரு டப்பால பேப்பர் சேர்த்துண்டு தக்காளியை போட்டுண்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது வெண்டைக்காவை அப்படியே கூட ஸ்டோர் பண்ணலாம். 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லைன்னா மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது மாதிரி பாக்ஸ்ல கீழே பேப்பர் சேர்த்துண்டு வெண்டைக்காவை சேர்த்துண்டு மேல ஒரு பேப்பர் வச்சு இதை மூடி வச்சிடலாம். அடுத்தது அவரைக்காய். இதுக்கு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிடுவோம். நார் பகுதியும் நீக்கிடலாம். இத ஒரு பாக்ஸ்ல கீழே டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு அவரைக்காவை வச்சுட்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பீன்ஸும் அவரைக்காய் மாதிரியே தான் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நீக்கிடுவோம். இதை ஒரு டப்பால டிஷ்யூ பேப்பர் சேர்த்துண்டு பீன்ஸை போட்டுண்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் சேர்த்து மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு நல்லாவே இருக்கும், அழுகாது. இப்போ இது ரெடியா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது பூண்டு பொறுத்த வரைக்கும் வெளியிலேயே தான் ஸ்டோர் பண்ணணும். இது மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துருங்க. அந்த கட்டை பகுதியை நீக்கிடலாம். இது மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய பூண்டு 2 மாசம் ஆனாலும் கடைசி பல்லு பூண்டு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். உங்களுக்கு அப்படியே முழுசா வச்சா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இது மாதிரி தனித்தனியா பிரிச்சுன்றணும். அவ்வளவுதான், நம்மளது ரெடி ஆயிடுத்து. இதை ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுடலாம். இல்லைன்னா டப்பா இருந்தாலும் டப்பால போட்டு வச்சுடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்றது பார்ப்போம். இது மாதிரி ஓப்பன்ல ட்ரே வாட்டும் வச்சுட்டு ஒரு பேப்பர் போட்டுருவோம் கீழே.
உருளைக்கிழங்கு சேர்த்துட்டுலாம், அதே மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்துட்டுலாம். பூண்டுக்குன்னு தனி ட்ரேலையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி அந்த கிண்ணத்தையே இது மேல வச்சிடலாம். என்னைக்குமே பூண்டு பக்கத்துல தேங்காய் வைக்கக்கூடாது எப்பயுமே, இல்லைன்னா தேங்காய் அழுகிடும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சூப்பரா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். நான் எப்படி வெஜிடபிள்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றேன்றது இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்க எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுவீங்க, உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எதனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.